என் பேர் ஐயப்பன். நான் ஒரு டீச்சர். குழந்தைகளோட இருப்பது ஒரு சந்தோஷமான அனுபவம். சில குழந்தைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க, சில குழந்தைங்க படிக்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்டையும் திறமைகள் 1000 இருக்கும். அப்படி என்னை அசர வைத்த ஒருத்தனோட கதை தான் ஜீரோ. குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கியா? அருமையா இருக்கு. யார் செஞ்சது? வா, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். எல்லாரும் அவனுக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? அழகா செஞ்சிருக்கான். இதே போல நீங்களும் என்ன செய்யணும்? உங்களுடைய கற்பனை திறனுக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு விதமா யோசிச்சு நிறைய செஞ்சுட்டு வாங்க. சரியா? நேற்று கோள்களை பத்தி பாடம் நடத்தணும் இல்லையா? இப்போ அதுல இருந்து உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா? நல்லது. சரி, நீங்க எழுதுறீங்க. சூரிய குடும்பத்தில் மொத்தம் எத்தனை கோள்கள் உள்ளது? 8 கோள்கள் உள்ளது. சரியான பதில். வெரி குட். அடுத்த கேள்விகள் மாணவர் சைடுல கேட்கலாமா? ஆண்கள் சைடுல நீ எழுதுருங்க. ஓகே. பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எது? அப்படியா? உங்களுக்கு தெரியுமா? எழுச்சி பதில் சொல்லுங்க பார்க்கலாம். பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் சூரியன். வெரி குட். சரியான. அப்போ சூரியனும் ஒரு என்னது? நட்சத்திரம். சூரிய குடும்பத்தில் கடைசி கோள் எது? இவ்வளவு ஆர்வம் கை வைக்கிறீங்க. தெரியும் சொல்றியா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். நெப்டியூன். நெப்டியூன் சொல் பதில் சொல்ற. அது சரியானது? நீங்க சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். நக்கலு. சூரிய குடும்பத்தில் மிக வெப்பமான கோள் எது? சொல்லு பார்க்கலாம். புதன் தான் சார். அதான் சார் சூரியனுக்கு பக்கத்துல இருக்கு. சார் இல்லங்க சார், புதனை விட வெள்ளி தான் சார் ரொம்ப வெப்பம். அருமையான பதில். முகுந்தன் சொன்ன பதில் தான் சரியான பதில். மிக வெப்பமான கோள் வெள்ளி தான். படிப்புலையும் ஆர்வமா இருக்கான், மற்ற எல்லா செயல்பாடுகள்லையும் ரொம்ப ஆர்வமா செய்யறான். அவனை போலதான் எல்லாரும் இருக்கணும். சூப்பர். தேங்க்யூ சார். 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 டேய், காலையில ஸ்கூல் போகாம என்ன புலம்பிட்டு இருக்கற? கிளம்பு, ஸ்கூல் போகணும். கனவா? சமத்துக்குள்ள. டேய், ஸ்கூல் கிளம்புமா? என்ன ஆட்டுக்குடி என்ன கொஞ்சிட்டு இருக்கற? கிளம்பு. இந்த கிளம்புறமா? மா போயிட்டு வரமா? சரி சரி, போ போ. ஸ்கூல் தானே போற, எதுக்கு அழுவுற? அழுவாம போ. நம்ம சொல்ல நூற்றாண்டு விழா நடக்க போதாண்டா. அப்படின்னா நூற்றாண்டு விழானா என்னடா? ஸ்கூல் வந்து 100 வருஷம் ஆயிட்டான்டா. டேய், அவ்வளோ பழைய ஸ்கூல்ல நம்ம படிக்கும். பழைய ஸ்கூல்ல தான் படிக்க மாட்டீங்களோ? எப்படி சொல்லி கொடுக்குறாங்க பாருடா. டைம் ஆச்சுடா, நடங்கடா. டேய், டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டியாடா? ஐயோ, மறந்துட்டேடா. இன்னைக்கு உனக்கு பூசதாண்டியோ. டேய் முகுந்தாண்டா, ஏன்டா அவன் டல்லா போறான்? அவன் அதுவாடா, அவனுக்கு பள்ளிக்கூடம்னாலே ஒரு பயம்டா. அதனால தான்டா அவன் மெதுவா போறான். கிட்ட போய் வரேன், அழுதுகிட்டே போவான்டா. டேய், பயத்துல கழிச்சிட போறான்டா. டேய் முகுந்தா, நின்னுடா, நாங்களும் வரோம். டேய், அவனே என்ன கூப்பிடுற? சேர்ந்து போறதுக்கு தான். டேய், அதோட எங்க அம்மா சேவடாங்க. வேண்டா, அவன் சேர்ந்தா நான் கெட்டு போயிடுவானா. ஏய், அவன் படிக்கவே மாட்டான்டா. நீங்க மட்டும் ரொம்ப நல்லா படிப்பீங்களோ? அண்ணனும் பத்தி இப்படி கேட்டுவிட்ட. நியூஸ் பார்த்துக்கியா? நியூஸ் பார்த்துருக்கேனே. அதில் எப்படி சாதாரண படிப்பாங்க, அது மாதிரி அண்ணன் படிப்போம்ல. என்னடா அவன்கிட்ட சண்டைக்கு வர? நீ ஃபர்ஸ்ட் ஏபிசி தலையில சொல்றா பார்க்கலாம். இதுதான் இப்போ சொல்றேன்டா. நீ உருட்டு உருட்டு. ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல். எங்க அம்மா உங்க அம்மா டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டியாடா?
விட்றா பார்த்துக்கலாம், நம்ம பக்கம் டெஸ்டா. Good morning. Sit down. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா என்னடா ஒன்று டவுசர் வேண்டாம், புது டவுசர். என்னடாங்க சத்தம்? சார் அதான் சார் பேசுகிறேன். ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ அவனை? சார் என்னால வெயிட் வலி சார், அதான் சார் சொல்லிட்டு இருந்தோம். அதான் உன்னோட சொல்லிட்டு இருந்தானடா. வயிற்று வலியா? மருந்து கொடுத்துருவோம். உட்காரு. காலையிலேயே பாட்டு பாடினோமா, பிள்ளைங்களை சிரிக்க வச்சோமான்னு இல்லாமல் டெஸ்ட்டுன்னு சொல்லி பயமுடுதல்ல சாருக்கு ஒரு ஆனந்தம். என்னடாங்க சத்தம் முணுமுணுப்பு? சார் ஆனந்தம் சார். என்னடா ஆனந்தம்? டெஸ்ட் நினைச்சா ஒரே ஆனந்தமா இருக்கு சார். ஆனந்தமா இருக்கா? ஒரு டெஸ்ட் எழுதிடலாமா? எழுதிடலாம் சார். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம ஜாலியா ஒரு பாட்டு பாடலாமா? ஓகே சார். பொங்குக பொங்கல் பொங்குகவே, புதுவனம் நிறைந்தரும் தங்குகவே, எங்களும் யாவரும் இன்பமுற, ஏ தொழில் ஒன்றே தெம்பு தரும், பொங்குக பொங்கல் பொங்குகவே, புதுவனம் நிறைந்தரும் தங்குகவே. உழவு பொங்கல் பாட்டு நல்லா இருந்ததா பாடினது? ஜாலியா சந்தோஷமா இருந்தீங்களா எல்லாரும்? சரி, அந்த பாடலை பற்றிய பொருள், அந்த பாடலை இயற்றியவர் எல்லா விளக்கமும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டோம். சரியா? இப்ப அதுல இருந்து நான் உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா? சரி, இந்த பாடலை இயற்றியவர் வந்து யாரு? நீ சொல்றியாமா? சொல்லுங்க பார்க்கலாம். சரியான பதில். அவங்களை பாராட்டலாமா? சரி, இன்னொரு கேள்வி கேட்கலாமா? காந்திய கவிஞர் ரெண்டு ஏன்டா அவர் கூப்பிடுறோம்? நீ சொல்லுடா பாப்போம். சூப்பர், அருமையான பதில் சொல்றாங்க. நமது நாமக்கல் வே. ராமலிங்கனார் வந்து தமிழனை பெருமைப்படுத்துற விதமா கவிதை வரிகள் இருக்கு. அந்த வரிகள் உங்களுக்கு ஏற்கனவே நடத்தணும் இல்லையா? அது அந்த வரி என்ன வரி அப்படிங்கிறது யாரால சொல்ல முடியும்? சொல்லுமா? வெரி குட். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. சரியான பதில். அடுத்த கேள்வி முகுந்தன் பதில் சொல்ல. வையகம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? என்ன அப்படி அமைதியாவே இருக்க? தெரியுமா தெரியாதா? இதுவும் தெரியாதா? என்னடா எது கேட்டாலும் தெரியலங்கிற. மற்ற பிள்ளைங்க எவ்வளோ அழகாக அருமையாக பதில் சொல்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. நீ ஒன்றுமே செய்ய மாட்டேங்க, எந்த ஒரு செயல் கொடுத்தாலும் செஞ்சுட்டு வர மாட்டேற, படிக்க சொன்னாலும் படிக்க மாட்டேற. உன்னை வச்சுட்டு எப்படி தானே சமாளிக்க போகிறோன்னு தெரியல. நீ நாளைக்கு வரும்போது உங்கள் அப்பா அம்மா அழைச்சிட்டு தான் நீ ஸ்கூலுக்கு வரணும். சரியா? பேசலாமா? அப்படியே நோட்டை எல்லாரும் மாற்றிக்கிட்டு நீங்களே திருத்தி மார்க் போட்டு பார்த்துக்கலாம். நோட்டு போட்டா பரவாயில்ல, சூப்பராக எழுதிருக்கீங்க. சூப்பர், வெரி குட். நோட்டு போட்டா சூப்பர், வெரி குட். நல்லா எழுதிக்கமா. நோட்டு போட்டா பரவாயில்லையே, இன்னும் 10க்கு 9 மார்க் எடுத்திருக்கீங்க. சூப்பர், வெரி குட். நல்லா படிச்சிருக்கமா, வாழ்த்துக்கள். சூப்பர். நோட்டு போட்டா என்னடா அது, முட்டை மார்க் எடுத்திருக்க, 0 மார்க் எடுத்திருக்க. டெஸ்ட்லையுமா ஒண்ணுமே படிக்கலையா நீ?
அன்னைக்கு முகுந்தன் அழுதுகிட்டே இருந்தான். அவனோட பயமும் தயக்கமும் அவனை எங்ககிட்ட இருந்து தள்ளி வச்சிருந்தது. ஆனால் ஒரு நாள் அவனோட நோட்டை எடுத்து பார்த்தப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் நெகிழ்ந்து போனேன். அன்னைக்கு தான் அவனை முழுசாக உணர்ந்தேன். நான் மட்டுமா? சூப்பரா விளையாடுறாங்களா? எங்க ஊர்ல பொங்கல் திருவிழாப்ப கபடி சூப்பரா உண்டா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் பண்ணிட்டாங்க. அப்படியாடா? ஆமாடா. என்னடா சத்தம் கேக்குது? அதுவாடா, அது பேர் தான் ஆள்காட்டி குருவி. அப்படின்னா வச்சுக்க, அது மூக்குல வந்து சிவப்பா இருக்கும். அதை வச்சு நீ கண்டுபிடிச்சிடலாம். அது முட்டை பொறிக்கிற காலத்துல எதிரிகளோ மற்ற விலங்குகளோ அதை தாக்க வந்துச்சுன்னா அது சுத்தி சுத்தி அப்படியே பறந்துட்டு கத்த ஆரம்பிச்சிருமாண்டா. அதனாலதான்டா அதை ஆள்காட்டி குருவின்னு கூப்பிடுறாங்க. சூப்பர்ரா. ஓ, உனக்கு ஊர்ல இருக்க எல்லா பறவையும் வந்து தெரியுமா? ஏதோ நமக்கு தெரியும். இன்னைக்கு காற்று ஜில்லு ஜில்லுன்னு வீசுதுலடா. அது எங்க மழை வருதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தூக்குநாங்குருவியோட கூட வச்சே நம்ம மழை எந்த சைடு அதிகமா அடிக்க போகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படிடா? உங்களுக்கு மழை தர 2 காற்று என்ன? வடகிழக்கு தென்மேற்கு. தூக்குநாங்குருவியோட கூடோட வாசல் வந்து இப்போ தெற்கு பக்கமா இருந்ததுன்னா வச்சுக்கேன், வடகிழக்கோட பருவமழை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குமா. ஏன்னா இந்த சைடு வந்து கூடுல இருந்து தண்ணி போகக்கூடாது, அதனாலதான் இந்த சைடு கட்டுமா. இப்போ தூக்குநாங்குருவியோட வாசல் வந்து வடக்கு பக்கமா இருந்ததுன்னா வச்சுக்கேன், தென்மேற்கு பருவமழை வந்து ரொம்ப அதிகமா இருக்குமாண்டா. நம்ம ஆளை நம்ம சாதாரணமா நினைச்சிட்டோம். நம்ம ஆள் பெரிய ஆளா தான் இருப்பான் போல இருக்கே. ரொம்ப நேரம் உட்காந்துருந்து கால் வலிக்குதா, வாங்கடா கொஞ்ச நேரம் நடந்து போயிட்டு வந்துடலாம். சரி வாங்கடா. இந்த புல்ல நடக்குது ஜாலியா இருக்குல்லடா? ஆமாண்டா, ரொம்ப ஜாலியா இருக்குடா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த அருவம்புல அரைச்சி அந்த சாரை குடிச்சோம்னா ரத்தம் சுத்தமாகுமாண்டா. அது மட்டும் இல்லாம நம்ம உடம்பு குளிர்ச்சி ஆகுமாண்டா. குடல்ல இருக்கிற புண்ணெல்லாம் சரியாகுமாண்டா. ஏன்டா முகுந்தா, உனக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கே, இது தெரியவே தெரியாதுடா. அப்படியாண்டா நான் முட்டாளுங்கிறா. அதான்டா எனக்கும் தெரில. அவனோட நண்பர்கள் அவனை பற்றி என்கிட்ட நிறைய சொன்னாங்க. அன்னையிலேருந்து தான் நாங்கள் பெருமிதத்தோடு அவனை பார்க்க ஆரம்பித்தோம். பள்ளியில் படிக்கிற பாடம் மட்டும் படிப்பல்ல, பள்ளிக்கு வெளியேயும் நாம் நிறைய கற்றுக்கணும். அதுவும் கல்வி தான். முகுந்தன் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன். அன்னைக்கு அவன் நோட்டை பார்த்தப்போ கதை எழுதுகிற திறமை அவங்ககிட்ட இயல்பாகவே இருந்ததை உணர்ந்தேன். அவனை தொடர்ந்து கதை எழுத ஊக்குவித்தேன். இன்றைக்கி சிறந்த குழந்தை எழுத்தாளர்களில் முகுந்தனும் ஒருத்தன். இன்றைக்கி அவனை சீஃப் கெஸ்ட்டாக குழந்தைகள் மாநாட்டிற்கு கூப்பிட்ருக்காங்க. அங்கே தான் அவன் போயிட்டுருக்கான். முகுந்தன் 0 இல்லை, இனி ஹீரோ. அக்கினி குன்றொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். வெந்து தனிந்தது காடு, தழல் வீரத்தில் குன்றென்றும் மூப்பென்றும் உண்டோ. தத்தகிடத தகிடத தகிடதித்தோம், தத்தகிடத தகிடத தகிடதித்தோம்.